நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு நாம எப்படி கெஸ் பண்ணோம்ல அதை கரெக்டா அந்த டாக்டர் பண்ணிட்டாருங்க. கரெக்டா டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டே 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 நீங்க என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க, மென்டலி அவங்க எஃபெக்ட் ஆகிக்கிறாங்க, அதனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும், மற்றபடி அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க, அவங்கள தாராளமா நீங்க அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன மல்லி இப்ப சந்தோஷமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டே இருக்கேன், நான் அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்றேன், இப்படியே கூட நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், தேவையில்லாம என்ன கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சுடரி நடிப்பு மேல நடிப்பு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அதே சமயத்துல உடனே ராஜேஸ்வரி இவ யார் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் விஜயோட வீட்டுக்காரி மனைவி, என்ன யாருன்னு கேட்கறதுக்கு நீ யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், ரெண்டவம் பண்றியடி வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு அண்டை வந்து இப்படியெல்லாம் பண்றியே, உனக்கெல்லாம் கூச்சமாவே இல்லையா, அதான் விஜயோட முதல் மணியை வட்டால நீ விட்டுட்டு இந்த இடத்த விட்டு தந்துடனால அதை விட்டு எப்படி வாய்க்கூசாம பேசுறா பாரு, நீ எல்லாம் பொன்னாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சனமும் ஒரு பக்கம் சைஞ்சப் அப்படின்னு சொல்லிட்டு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தட்டுறத பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமா இருக்கு, என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேப் மாதிரி தோணும் முள்ள மாதிரி பழத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கம் நம்ம மனவருக்கு ஒரே குழப்பம், ஒரே யசனம், என்னடா இது நாம வச்சு டாக்டர் கொஸ்டின் இப்படி சொல்லிட்டாரு, என்னவா இருக்கும் ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவ்வளோ குழப்பம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் மனவருக்கு ஒரே குழப்பம், இப்ப என்னதான் பண்றது ஏதான் பண்றது, இப்படி ஒரு பக்கம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு நின்று இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல அன்னபூர்ணி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அன்னபூர்ணி இதுக்கு எதனா ஒரு தீர்வு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் நம்பிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க பண்ற விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் அன்னபூர்ணி கரெக்டா யோசிச்சு பண்ணுவாங்க. அந்த டாக்டர் நல்லவன் தான், ஆனா ஏதோ விலங்கு நடந்திருக்கு, அங்க இருக்கிற வார்ட் பாய் வச்சு நான் எல்லாத்தையும் செக் பண்றேன், நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே வார்ட் பாய் கிட்ட எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு அமௌண்ட் எல்லாம் கொடுத்து வச்சுதான் அவனும் ஃபுட்டேஜ் எட்டுனா தந்துடுறான். அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம சுடரிய மறுபக்கம் ரகு இதுக்கு முன்னாடி பார்த்த டாக்டர் அவனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அடாப்பாவி வழிபாவி நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா, ஒண்டக வீட்டுக்கே ரெண்டகம் பண்றேன், நீ எல்லாம் நல்லா இருப்பியா, நசமா போயிருவேன், அப்ப இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா, மூல காரணமே, உன்னை சுட்டு ஓரமா தள்ளல, என் பேரு அன்னபூர்ணி இல்லடா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு, டாக்டருக்கு படிச்சுட்டு இந்த மாதிரி கேவலமான எச்சத்தலமான வேலையை செஞ்சுட்டு இருக்க, இதெல்லாம் சேர்த்துக்கணும், கூச்சம் இல்ல வெக்கமா இல்ல, மானம் சூடு சொரணை இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது, என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க இருந்த ஒரு பக்கம் மல்லியம்மா கிட்ட வந்து, மல்லியம்மா இந்த சுடரி அம்மா ஏன் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சுடரியா என்ன பேச, இவங்க சுடரி தான், இவங்களை அடிக்கடி சுடரின்னு போன்ல பேசி நான் பார்த்துருக்கேன், இவங்க அடிக்கடி போன்ல பேசினு இருக்காங்க, ஆப்போசிட் இருக்கிற அங்கிள் சுடரின்னு தான் பேசினாங்க நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஒரு வேலை இங்க ஏதோ வில்லங்க நடந்திருக்கு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதோட மட்டும் இல்லாம அதே சமயத்துல டாக்டர் போய் சொல்றானா இல்ல டாக்டர் போய் சொல்ல வச்சாங்களா இல்ல டாக்டர் உண்மையா சொல்றாரா இல்ல நாம தான் தவறா புரிஞ்சுன்னு இருக்கோம்ல, அந்த மாதிரி யோசிச்சுன்னு இருக்காங்க. யோசனை எல்லாமே ஒரு பக்கம் பல விதமா ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க சொல்லிட்டு தெரியலங்க. குழப்பத்துக்கு மேல குழப்பம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திக் நிமிடங்கள் நிறையவே இருக்கு ஒரு பக்கம், அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இது கூட கரெக்டா நம்ம மனோகர் இருக்காருல்ல, அவரு வந்து எப்படின்னா உண்மையெல்லாம் வெளியே வரச்செல்லாம் சொல்லிட்டு அவளோட காத்துன்னு இருந்தாரு. ஆனா அது எதுவுமே இப்போதைக்கு நடக்க போறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் கிட்ட தான் பேசி ஆனோம். ஆனா விஜய் எதுவுமே புரிஞ்சுக்காம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மல்லி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. என்ன மல்லி என்னை பத்தி எதுவுமே புரிஞ்சுக்கலையா, உனக்கு என் மேல பாசமே இல்லையா, நீ அவ்வளவுதான் என் மேல வச்சுன்னு இருக்கிற அன்பா, உன் அன்பு எல்லாமே ஒரு பக்கம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பாக்கணுமே விஜய் கேட்ட கேள்வி ஒன்னு நறுக்கு மல்லி இருந்து நான் உண்மையா கண்டுபிடிக்கலாம் தான் பார்த்தேன், ஆனா இப்போ உங்களுக்கு நான் தப்பானதான் தெரிவேன், ஆனா கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உண்மை எல்லாமே தெரிய வரும், அப்ப நான் யாரு என்னன்றத நீங்க அறிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து சவால் விட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம அதாவது விஜய் இந்த சைலண்டா அந்த இடத்துல போயிடுறாரு. இந்த சண்டையை பார்த்து ரேணுகாவுக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே கை கட்டி சிரிக்கிற ஒரு பக்கம், யா சந்தோஷமா இருக்கு, எப்படியோ மல்லி நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆனந்தக்காக தான் இவ்வளவு நாளா காத்துறதுக்கு பயன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடய ஆங்காரத்தோடய திமுறோடையும் கொழுப்போடையும் ஆடின்னு இருக்கா அந்த சுடரி அப்படியே சும்மா அடின்னு அடிச்சு
அவளை ஒரே ஓட விட்டுங்க. அப்பதான் நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தூக்கம், சந்தோஷமான ஒரு நிம்மதி வரும். அந்த சந்தோஷமான தூக்கமும் நிம்மதியும் எப்ப நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம காத்துல இருக்கோம். கண்டிப்பா நடக்கும். அதுக்கான தருணம் கண்டிப்பா கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் வரதா போதும். அதே சமயத்துல கதிரேசன் எப்படியாவது மல்லி அந்த வீட்டை விட்டு அனுப்பணும். ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கை இப்ப அப்படியே சும்மா இந்த பட்டம் மாதிரி அருந்து அங்கங்க சுத்திட்டு இருக்கு. அதை நிலையா ஒரு இடத்துல நிறுத்த வைக்கணும். அதுக்கு நிலையான ஒரு கயிறுன்னா அது நம்ம விஜயோட தாலி கயிறு தான். அதுக்கு இந்த மல்லி இந்த வீட்டை விட்டு போகணும். என்ன பண்ணலாம், மல்லி எப்படி விஜய் கிட்ட இருந்து பிரிக்கலாம், காசு கொடுத்து பிரிச்சு விட்டுலாமா? காசு கொடுத்தா உடனே ஓடி போறதுக்கு மல்லி டிஸ்கோத்து நினைச்சிங்களா, பிஸ்கோத்து அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப என்னதான் பண்றது, மல்லியை பிரிச்சு விட வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஒரு பக்கம் தேடின்னு இருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் ஆப்ஷனை தேடினாலும் நடப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் டைலாக போட்டு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசன் பண்ண பிளானுக்கு எல்லாமே ஒரு பக்கம் ஆப் வைக்கிற மாதிரி அன்னபூர்ணி வராங்க. அன்னபூர்ணி வந்து என்ன பண்ற, நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருப்பேன்னு நினைச்சேன். நான் என்னைக்கும் பார்த்துன்னு இருக்க மாட்டேன், ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் அப்படியே பட்டவன், நான் பொல்லாதவன், நான் கெட்டவன், நான் கேடு கெட்டவன், நான் பொறுக்கி, நான் புறம்பக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு போயிட்டு இருக்கேன். கதிரேசனும் அன்னபூர்ணியும் என்னடா உங்க 2 பேருக்கு பிரச்சனை, ஏடா அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்றது, மல்லியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தான் இவ்வளோ போட்டி, இவ்வளோ பொறாம, இவ்வளோ இன்னல்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் எங்க போய் சொல்றது, எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா கண்டிப்பா எல்லாமே ஒரு பக்கம் நல்ல விஷயமா நடந்து இருக்கு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கால் பண்ணி ஷேர் பண்ணி அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். வந்து நம்ம